ஹாய் ஆல். இன்னைக்கு சவுகார்பேட் தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ அங்க வந்து காக்டா ராம்பிரசாத்ல சாட் ட்ரை பண்ணாம போனா எப்படி? ஸோ காக்டா ராம்பிரசாத்துக்கு போயிருந்தோம். ஸோ சாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா தஹி பூரி தான் வந்து என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நாங்க இது கூட ஒரு சமோசா அண்ட் சேவ் பூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் டூ வீலர்ல வரவங்கலாம் வந்து காக்டா ராம்பிரசாத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்ட்ரீட் ஒண்ணு போகுது. அந்த ஸ்ட்ரீட் லாஸ்ட்ல போய் ரைட் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா, ஒரு டூ வீலர் பார்க்கிங் இருக்கு. ₹50 சார்ஜ் பண்றாங்க ஃபார் த என்டயர் டே. ஸோ நைட்டு 9:30யோட தான் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க வெஹிக்கிளா எடுத்துக்கணும். ஸோ கம்ஸ் ஹியர். நான் சொன்ன மாரி 3 டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சேவ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதனோட காஸ்ட் லைக் அரவுண்ட் ₹260 ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வெளியில வந்து லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த லஸ்ஸி, கேசர் லஸ்ஸி ட்ரை பண்ணியிருந்தோம். இட் வாஸ் குட். குவைட் எக்ஸ்பென்சிவ். ₹220ங்க இது 1/2. அங்கேருந்து அப்படியே வந்து கந்தசாமி கோயில் கிட்ட வந்தா, இந்த இரும்பு கடை ஐ மீன் அந்த சாமான் கடைங்கள்லாம் வந்து இங்க இருக்கும். ஸோ நாங்க வந்து ஒரு கடாய் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். இந்த கடை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான். பார்கெயின் பண்ண முடியாதுங்க. பட் உங்களோட திறமை பார்கெயின் பண்ணி வாங்குறதுனா நீங்க வாங்கலாம். இங்க எல்லாமே இருந்துச்சு. குழி பணியார கல்லு, கடாய், பேனு, ஆம்லெட் பேனு, நெறைய காஸ்ட் அயர்னும் வச்சிருக்காங்க, அயர்னும் வச்சிருக்காங்க. கடைசில எங்க அம்மா இந்த கடாய் தான் வாங்குனாங்க. விச் காஸ்ட் அரவுண்ட் ₹320.